வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஹாய், இன்றைக்கி வந்து பேரடைஸில் ஈடன் பீச்சை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பாண்டிச்சேரியில் இது ஒரு ஃபேமஸான பிளேஸு. பேரடைஸ் பீச் எப்படியோ அதே மாதிரி தான் இது வந்து ஈடன் பீச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் கரெக்டான டைமுக்கு போயிட்டோம். அதனால் நாங்கள் இங்கே எல்லாமே சுற்றி பார்த்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் தான். ஒன்றுத்துக்குமே பேரடைஸை விட கொஞ்சம் வந்து இங்கே வந்து கம்மி தான். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். பேரடைஸ் பீச்சில் வந்து ஒரு காம்போவாக கொடுத்துட்றாங்க. 1200 நீங்கள் பே பண்ணிடணும் ஒவ்வொரு ரைடுக்கு. இது வந்து நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம போகலாம். நம்ம குழந்தைங்களே விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அமுச்சு விட்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஜிப்லைன் வந்து இங்கே இறங்கும்போது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. பாவம், அவங்க பயந்துட்டாங்க. இது வந்து ஜிப்லைனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 250 தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப கம்மியான தூரம், ரொம்ப கம்மியான ஹைட்டு, ரொம்ப பயம்லாம் ஒன்றுமே இருக்காது இதிலலாம் போனால். நிறைய பேர் ஜிப்லைன்லாம் வந்து பயப்படுறாங்க. பயம்லாம் நானுமே ஆரம்பத்தில் பயந்துருந்தேன். ஆனால் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போகிறேன். பயம்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். இங்கே வந்து நாங்கள் போன டைமிங் வந்து ஒரு 3:30 அது மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு வந்து இங்கே வந்து சன் செட் ஆகுது சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது 6 o'clock மேலே தான் அது தெரியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து சரி உள்ளே போயிட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. கார்லாம் வந்து பேக் சைடு வந்து பார்க் பண்ணணும். பைக்லாம் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க் பண்ணிக்கலாம். சார்ஜ் வந்து 30 ரூபா தான் கேட்டிருந்தாங்க. இது வந்து குட்டி கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க ஈடன் பீச்சை. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இது ஈடன் பீச். ஒரு பீச்சுனால் என்ன, ஒரு பீச் இருக்கும், ஃபுல்லாக மணல் இருக்கும். ஆனால் இங்கே அது மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே கேரளா செட்டப் தான். கேரளாவில் எப்படி நிறைய மரம் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய மரம் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு, நிழலாக இருந்துச்சு, வெயிலே தெரியலங்க எங்களுக்கு. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நிஜமாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாண்டிச்சேரியில் இந்த பீச் தான் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாமே கிடைக்குதுங்க. இங்கே வந்து லைவ் மேகி வந்து சூடாக வந்து போட்டு தராங்க. ஸ்ப்ரிங் ரோலு எல்லாமே, காலிஃப்ளவர் பகோடா, வஞ்சரம் ஃபிஷ்ஷு, என்னென்ன ஃபிஷ் வேணுமோ எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது. அப்புறம் வந்து நண்டு இருக்குது, எறா இருக்குது, பஜ்ஜி, போண்டா, அது மாதிரி எல்லாமே வந்து லைவாகவே வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சு தராங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கிடச்சிச்சு. அப்புறம் வந்து ஃபலோடா, அது மாதிரி ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ், அது மாதிரி இது நிறைய கிடச்சிச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பெரியவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் கேம்ஸ் இருக்குது. நம்ம குட்டீஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய கேம்ஸ் இருக்குது. பெரியவங்களுக்கு வந்து ஜிப்லைனு, அப்புறம் வந்து ஒரு ஜிக்ஸாக் ரைடு மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது வந்து சின்ன பசங்களுக்கு ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் வந்து ரவுண்டில் வந்து ஜம்ப் பண்ணுறது, இது வந்து மேலே ஏறி சர்க்கஸ் மாதிரி கீழே இறங்குறது. இது வந்து குட்டி பைக்கு, குட்டி காரு, அப்புறம் வந்து இது வந்து ஜிக்ஸாக் ரைடு. இது வந்து பெரியவங்க தான் போக முடியும். இது வந்து மாடு வந்து என்னென்னா, மாடில் நம்ம ஏறி உக்காந்துட்டோன்னா அது சுற்றும், நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும், நம்ம கீழே விழுந்துருவோம். மறுபடியும் அது வந்து பையன் சுற்றுறான் பாருங்கள், மறுபடியும் நம்ம வந்து ஏறி உக்காரணும். இது வந்து குயின்ஸ்லாண்டில் நம்ம போயிருப்போம். இங்கே வந்து எப்படின்னா நம்ம வந்து சொல்லிடணும், இது மாதிரி இன்னும் சொல்லிட்டோன்னா அவங்க நல்லா நம்மளை வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணி விட்ருவாங்க. நல்லா இருந்துச்சு. அஷிதா வந்து காரில் ஏறினா, காரில் வந்து சூப்பராக இருந்தா, நல்லா என்ஜாய் பண்ணா அவளுமே. ஃபுல்லாகவே இது வந்து கார் வந்து ஒரு 5 ரவுண்டோ 6 ரவுண்டோ வந்து கூப்பிட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு, கார் ரைடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் அஷிதா. அப்புறம் வந்து இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ளே கிரவுண்டு மாதிரி பெரிய இடமா இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து குழந்தைய விட்டுட்டு நம்ம அதுங்க விளையாடிட்டுருக்கோம், நம்ம கூட சுற்றி பார்க்கலாம். அது மாதிரியான இடமும் இங்கே நிறைய இருக்குது. ஒரு பீச்சு, தண்ணியில் போய் மாட்டிப்பா அப்படிலாம் வந்து பயப்பட வேணாம். இங்கே வந்து குழந்தை விளையாடுறதுக்கும் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் நிறையவே இருக்குது. இந்த பீச்சில் தான் கூட்டமும் வந்து அதிகமாக இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு இந்த பீச்சை பிடிச்சிருக்கு போல். அதே மாதிரி எங்கள் கூட்டமும் கொஞ்சம் நிறைய அதிகமாக இருந்துச்சு. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே தான் வந்து குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளை வந்து கண்காணிக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்குது. மைக்கில் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம சப்போஸ் அதை தாண்டி நம்ம போகணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து வார்ன் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கும் வந்து இடம் இருக்குது. அதாவது நம்ம வந்து பீச்சில் குளிச்சுட்டு வரோம், உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு வரோம். நம்ம நார்மலாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் தனியான இடம் இருக்குது. அப்புறம் வந்து கேஃப் இருந்துச்சு இங்கே வந்து. அது என்ன கேஃப்னா, காஃபிலே வந்து டிஃப்ரெண்ட்டான காஃபி, அது மாதிரி கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்டான கூல்ட்ரிங்க்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க அந்த கேஃபில். நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து குடிலாக வச்சுருந்தாங்க. குடில் மாதிரி இருந்துச்சு, ஒரு 4-5 இருந்துச்சு. அங்கே போய் ஃபோட்டோ ஷூட்லாம் நம்ம ஜாலியாக பண்ணிக்கலாம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கே பீச்சில் வந்து குளிக்கிறது அது மாதிரிலாம் போகல. ஆனால் அங்கே வந்த எல்லாருமே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஃபுல்லாகவே அவங்க எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஜிப்லைனுக்கு வந்து 250 தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் கிட்ஸுக்கு. இங்கே வந்து கிட்ஸு ஜிப்லைன் வந்து 200 அது குழந்தையும் போகலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஹைட்டு தாங்க, கம்மியான தூரம் தாங்க. அதனால் நம்ம குழந்தையும் தாராளமாக அனுப்பிச்சி விடலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம மெரினா பீச்சில் பண்ணுற மாதிரி ஷூட்டிங் கன்று இருந்துச்சு. கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு செட்டப்லாம், ஆனால் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஃபுல்லாகவே மரம், ஃபுல்லாக தென்னை மரம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. இங்கே வந்து ஸ்பா இருந்துச்சு, மசாஜுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடைங்க தான். என்னென்ன வேணுமோ நம்ம வந்து சாமையாக சாப்பிட்டுக்கினே சுற்றலாம். பஜ்ஜி, போண்டா, அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, அது மாதிரி அந்த சைடுமே கடைங்க, இந்த சைடுமே கடை. எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா 6:30 வரையும் தான் அங்கே வந்து அலௌடுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போவே வந்து 6:15 சம்திங் எதுவும் வந்துச்சு. ஃபுல்லாக மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லோரும் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங் இதுவுமே வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் தான். மேங்க்ரோவ்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் போகல. எங்களுக்கு வந்து டைம் அவ்வளோவும் வந்து கிடைக்கல நாங்கள் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. இது வந்து ட்ரெயின் ரைடுங்க. இதுவுமே வந்து பெரியவங்களாம் வந்து அலோவ் பண்ணாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அடிக்கலாம்.
நல்லா இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக தான் இதை பார்த்தோம். இதில் ஏறாமல் விட்டுட்டோமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இதில் வந்து எப்படின்னா பெரியவங்களும் ஏற்றுறாங்க, பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க ட்ரெயின் தான், ஆனால் பெரியவங்களும் ஏற்றுறாங்க. இது வந்து நாங்கள் வர வழியில் வந்து இந்த பாண்டிச்சேரியில் வந்து நம்ம சென்னையில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து சிக்கன் பஜ்ஜி நல்லா இருந்துச்சு. சிக்கன் பஜ்ஜி நாங்கள் சாப்பிட்டோம். ஒன்று வந்து 10 ரூபா தாங்க. அச்சசல் அப்படியே ஷவர்மா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், வாழைக்காய் பஜ்ஜி கிடைக்குமா, மிளகா பஜ்ஜி கிடைக்குமான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பாண்டிச்சேரியில் வந்து இது மாதிரி பஜ்ஜி தாம்மா ஃபேமஸ்ஸு. நண்டு பஜ்ஜின்னு சொல்கிறாங்க, நண்டுலேயே பஜ்ஜி. அப்புறம் வந்து ப்ரான் பஜ்ஜி, அப்புறம் வந்து சிக்கன் பஜ்ஜி, மட்டன் பஜ்ஜி, அந்த பஜ்ஜி இந்த பஜ்ஜின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் எல்லாமே வாங்கி டேஸ்ட் பண்ணேன். இவர் கடையில் வந்து சிக்கன் பஜ்ஜி, அப்புறம் வந்து போட்டி, அப்புறம் வந்து ரத்த பொரியல், அப்புறம் வந்து ஒரு சூப்பு வந்து சிக்கன்லேயே வந்து ஏதோ வேறு மாதிரி ஏதோ சூப் ஒன்று சொல்லியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஈடன் பீச்லேருந்து வெளியே வர வழியில். அப்புறம் அங்கே வந்து ஒரு முறுக்கு சோமாஸ்லாம் ஒரு ஆயா வித்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் கேப்சர் பண்ணல. அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போகும்போது நம்ம வாங்கிட்டு போயிடணும், பீச்சில் வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்லாம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.